போன வீடியோவில் முனிவரோட சாபத்தினால பரிஷித் மகாராஜா வரக்கூடிய அந்த கொடூரமான மரணத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி கஷ்யபன் அப்படிங்கிற மிகப்பெரிய மந்திரவாதி ராஜாவை காப்பாற்றுறதுக்கு வேகமாக ராஜாவோட கோட்டையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் ஒரு வயதான அந்தனர் அந்த கஷ்யபன் அப்படிங்கிற மந்திரவாதி தடுத்து நீ எங்கே போகிற அப்படிங்கிற உண்மையை சொல்லு அப்படி கேட்குறப்போ கஷ்யபன் திரும்ப அந்த வயதான அந்தனர்கிட்ட நீ யாருன்ற உண்மையை சொல்லு, நான் எங்கே போகிறேன்ற உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த வயதான அந்தனர் இருந்துக்கிட்டு பரிஷித் மகாராஜாவை கொல்ல வந்த நாகலோகத்தோட ராஜாவான தசகன் அப்படிங்கிற பாம்பு தான் நான் இங்கே பூலோகத்தில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி நான் ஒரு வயதான அந்தனர் ரூபத்தில் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் பரிஷித் மகாராஜாவோட கோட்டையை எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை கேட்டோடனே அந்த கஷ்யபன் அப்படிங்கிற மாந்திரிகனுக்கு பயங்கரமான ஷாக். என்னடா இது, இந்த தசகன் கிட்ட இருந்து நம்ம ராஜாவை காப்பாற்றலான்னு போனால் இந்த தசகன் போகிற வழியில் நம்மளை தடுத்து நிறுத்தி ராஜாவை எப்படி கொல்றதுங்கிற வழியை நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படிங்கிறது அவர் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி நிற்கிறாரு. இதை பார்த்து தசகன் கேட்குறாரு, நான் வந்த காரியத்துக்கான உண்மையை நான் சொல்லிட்டேன், நீ எங்கே போகிறன்ற உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கஷ்யபன் உண்மையை சொல்லி தசகனை அங்கே கோட்டை கூட்டு போகிறாரா இல்லை தன்னோட தந்திரத்தாலேயோ இல்லை மந்திரத்தாலேயோ இங்கேருந்தே தசகனை திரும்ப அமுச்சிடுறாரா அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தசகன் தான் வந்த உண்மையை சொன்ன உடனே கஷ்யபனுக்கு பயங்கரமான ஷாக். உடனே கஷ்யபன் நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் எங்கே போகிறன்ற உண்மையை தசகன்கிட்ட சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணார். அப்போது தசகன் கேட்குறாரு, நீ யார், நீ எங்கே போகிற அப்படிங்கிற உண்மையை சொல்லு, எனக்கு நீ உதவி பண்ணுவியா மாட்டியா அப்படிங்கிறதையும் சொல்லு அப்படின்னு சொல்லி தசகன் அழிச்சு கேட்குறப்போ அப்போ கஷ்யபன் சொல்கிறாரு, நான் இந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி, நான் பரிஷித் மகாராஜாவை காப்பாற்றுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தசகனுக்கு பயங்கரமான சிரிப்பு வந்துருச்சு. ஒரு சாதாரண மனுஷனால் இந்த கொடூரமான ஒரு நாகலோகத்தோட ராஜாவான இந்த தசகனை உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஏளனமாக கேட்குறாரு. அப்போது ரொம்பவுமே அவர் தயக்கப்படாமல் கஷ்யபன் சொல்கிறார், அதெல்லாம் அசால்ட்டாக காப்பாற்றிடலாம், நீ ஒரு நாகம் அவ்வளோதான், எனக்கு இன்னும் உனக்கு மந்திர சக்திகள் இருக்குது, உன் மந்திர சக்தியை தகுத்துற அளவுக்கு எனக்கு மாந்திரிக சக்தி இருக்குது, இதை வச்சு நான் எப்படியும் ராஜாவை நான் காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிறத உறக்க சொல்கிறாரு. இவனோட குரலில் இருந்த தைரியத்தையும் உறுதியும் பார்த்து தசகன் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அது எப்படி ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் ஒரு மாந்திரிகனால் என்னை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறாரு. அப்போ தசகன் ஒரு யோசனைக்கு வர்றாரு. எப்போவுமே நம்ம ஒருத்தவங்களை பார்த்த உடனே எடை போட்டுறக்கூடாது, அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க நமக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தசகன் கஷ்யபனை பார்த்து கேட்குறாரு, சரி ஓகே, என்னோட விஷத்தால் நான் ஒருத்தவங்களை கொல்ல முடியும், என் அதிகமான விஷ வீரியத்தால் ஒருத்தவங்களை எரிக்கவே முடியும், இப்போ உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ராஜாவை கொல்லணுங்கிற வெறி இன்னும் அதிகமாகிட்டே போகுது, அப்படிங்கிறதுனால அவர் சாதாரணமாக நான் கொல்ல போகிறதில்ல, என் விஷ வீரியத்தால் அவர் மொத்தமாக எரித்து சாம்பலாக்கிடுவேன் அப்படின்னு அவர் ரொம்ப கொடூரமான குரலில் கஷ்யபன் கிட்ட தசகன் சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னே கஷ்யபன் சொல்கிறாரு, நீ எப்படி கொண்டாலும் சரி ராஜாவை நான் காப்பாற்றுறது உறுதி, உன்னோட சாபத்தை ராஜா மேலே காட்ட முடியாது, உன் பவர் என்னோட பவருக்கு முன்னாடி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யபன் சிரிச்சுட்டே சொல்கிறத பார்த்து தசகனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிட்டே போகுது. அப்போ தசகன் சொல்கிறாரு, சரி ஓகே, நீ எப்படி ராஜாவை காப்பாற்று, உன்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்கா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்த்துடலாம், இங்கேயே நம்ம யார் பெரியவங்கன்னு ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சின்ன கேமுக்காக வேண்டியும் ஒரு போட்டிக்காக வேண்டியும் கஷ்யபனை கூப்பிடுறாரு. இதை கேட்டோடனே கஷ்யபனுக்கு பயங்கரமான சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே, நம்ம நம்மளோட சக்திகளை பரிசோதிச்சு பார்க்கறதுக்கு இது சரியான நேரமாக இருக்குது, அப்போ இங்கே தெரிஞ்சிடும் நம்ம பரிஷித் மகாராஜை காப்பாற்ற முடியுமா முடியாதா, நம்ம சக்திகள் இந்த ராஜநாகத்தை விட அதிகமாக இருக்கா, இல்லை இந்த ராஜநாகத்தை நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு ரிசல்ட்டை இங்கே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்யபனும் ஒரு முடிவுக்கு வராரு. அப்போது கஷ்யபன் தசகன்கிட்ட பார்த்து கேட்குறாரு, சரி ஓகே, போட்டி தான் என்ன, எப்படி தான் நான் உன்னை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கேட்குறப்போ தசகன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறாரு, அங்கே எதிரில் தெரியுதா ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு எப்படி 100 வயசுக்கு மேலே இருக்கும், ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப செழிப்பாகவும் இருக்குது, இப்போ நான் என்னோடய விஷ ஜுவாலையால் நான் அதை போய் கடிக்கிறேன், கடித்த உடனே அந்த மரம் முழுசாக விஷ தீயால் அது எரிஞ்சு சாம்பலாகி விழுகும், உன்கிட்ட அதை காப்பாற்றுற அளவுக்கு மந்திர சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தை திரும்ப இப்போ இருக்கிற மாதிரியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் போட்டி அப்படின்னு சொல்லி தசகன் கஷ்யபன்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே கஷ்யபன் இவ்வளோதானா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீ போய் தாராளமாக கடி, அது எரிஞ்சு சாம்பலாக காற்றுல கரையிற அளவுக்கு இருக்கிறப்போ நான் அதை திரும்ப உயிருக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறது பார்த்து தசகனுக்கு என்னடா இது, ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இவ்வளோ சக்தியா, இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா அவன் சக்தி மேலே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே கொடூரமாக ஒரு கோவத்தோட அந்த மரத்தை போய் தன்னோட விஷ பற்களால் கடிக்கிறாரு. கடித்த உடனே அந்த மரம் அந்த விஷ ஜுவாலையால் ஒரு மிகப்பெரிய விஷ தீ பிடிச்சி அந்த மரமே எரியுது.
எரிஞ்சு அது சாம்பலாகி மண்ணோட மண்ணாக போகுது. இதை பார்த்து தசகன் வந்து ரொம்பவே சிரிச்சிட்டு, பாரு அந்த மரத்தை நான் ஒரு சின்ன கடியால் என்னோட விஷத்தால் அதை எரிச்சு சாம்பலாக்கி இப்போ மண்ணோட மண்ணாக்கிட்டேன், உன்னோட மந்திர சக்தியை காட்டு அப்படின்னு சொல்லி தசகன் வந்து கஷ்யபனை பார்த்து கேட்குறாரு. அப்போது கஷ்யபன் வந்து ஒன்றுமே பேசாமல் சாதாரணமாக போய் அந்த சாம்பல்லாம் தன்னோட கைகளால் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு மந்திரத்தை உச்சரித்து அவர் கையில் இருந்த கமண்டலத்தில் தண்ணியை வந்து தெளிக்கிறாரு. தெளித்த உடனே அந்த ஆலமரம் வந்து பழைய நிலைமைக்கு பெருசாக வளர்ந்து ஏற்கனவே இருந்த கிளைகளை விட அதீத கிளைகளோடையும் பூக்களோடையும் பழங்களோடையும் ரொம்ப செழிப்பாக வளர்ந்து நிற்கிது. இதை பார்த்தோன்னே தசகனுக்கு பயங்கரமான ஷாக். என்னடா இது, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்லிட்டு நம்ம நினச்சோம், ஆனால் அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய மந்திர சக்தி இருக்குது. இவனோட மந்திர சக்திக்கு முன்னாடி நம்மளாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. நம்மளோட விஷயத்தை வந்து ஈஸியாக அவன் ஜெயிச்சு பரிஷித் மகாராஜாவை காப்பாற்றிடுவானே, இவனை எப்படியே தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தசகன் ரொம்ப பயத்தோடு நின்றுட்டுருக்கு. அப்போ கஷ்யபன் சொல்கிறாரு, இந்த அளவுக்கு மரத்தை கொண்டு வந்தது போதுமா, இல்லை இன்னும் செழிப்பாக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே தசகன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் கஷ்யபன்ட்டு அந்த தோல்வியை ஒத்துக்கிறாரு. அப்போ தசகன் வந்து கஷ்யபன்ட்ட கேட்குறாரு, நீ வந்து பரிஷித் மகாராஜாவை எதுக்காக காப்பாற்ற போகிற? ஏன்னா யாருமே வந்து தன்னோட மந்திர சக்திகளையும் மாந்திரிக சக்தியும் சும்மாலாம் பயன்படுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பரிஷித் மகாராஜாவுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது, அவர் சொந்தமும் கிடையாது, உனக்கு வேண்டப்பட்டவரும் கிடையாது. அப்படிப்பட்டப்போ நீ ஏன் பரிஷித் மகாராஜாவை காப்பாற்ற போகிற? யாருமே ஒரு லாபம் இல்லாமல் ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க, உன்னோட லாபம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தசகன் வந்து கஷ்யபன்ட்ட வந்து கேட்குறாரு. அப்போ கஷ்யபன் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, ராஜாவை வந்து சாதாரணமாக ஆள் கிடையாது, அவர் மிகப்பெரிய பேரரசர். அவரை நான் காப்பாற்றினேன் அப்படின்னா எனக்கு தேவையான அளவு தங்கமோ பணமோ எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கிறப்போ அவரை காப்பாற்றினேன் அப்படின்னா நான் லைஃப்பில் ஃபுல் டைம் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி கஷ்யபன் வந்து தசகன்ட்ட வந்து உண்மையை சொல்கிறாரு. இதை கேட்டோடனே தசகனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. ஓ, இவன் வந்து ராஜாவை காப்பாற்றணும் பொது நலத்துக்காகலாம் இவன் போகல, இவனோட லாபத்துக்காக தான் போயிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு வந்து பணம் கொடுத்தா போதும் போல, இவன் கொஞ்சம் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டவன் போல அப்படிங்கிற விஷயத்த வந்து தசகன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இதை தெரிந்த தசகன் வந்து கஷ்யபன் பார்த்து சொல்கிறாரு, கஷ்யபரே, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள், எவ்வளோ தங்கம் வேணும்னு சொல்லுங்கள், என்னென்ன வசதி வேணும்னு சொல்லுங்கள், என் மந்திர சக்தியால் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். இதை வச்சுட்டு நீ அங்கே போகாமல் இருங்க, நான் ராஜாவுக்கு அடித்து நான் என்னோட சாபத்தை இதை வந்து நான் தீர்த்துக்கிறேன், என்னோட ஏவலை நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தசகன் வந்து கஷ்யபன்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போது கஷ்யபன் வந்து யோசிக்கிறாரு, என்னடா இது நம்ம போகவே இல்லை, இவ்வளோ அசால்ட்டாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதா, அப்போ அந்த பொண்ணும் பொருளும் உண்மையிலே நமக்கு தேவையா அப்படிங்கிறத பற்றி அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு தசகன் கிட்ட வந்து கஷ்யபன் சொல்கிறாரு, என்னால் உடனே முடிவெடுக்க முடியல, ஏன்னா நான் அவரை காப்பாற்றணுன்ற முடிவோட தான் நான் வந்தேன். இப்போ நடுவில் வந்து நீங்கள் இப்படி எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறதுனால நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும், எனக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் வேணும், நான் அந்த மரத்துக்கடியில் நான் கண்ணை மூடி யோசிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே தசகனும் சரி ஓகே நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தசகன் வெயிட் பண்ணுறாரு. அப்போது அந்த கஷ்யபர் வந்து அந்த மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அதாவது நம்ம எடுத்திருக்க முடிவு சரிதானா, இங்கேயே தசகன் கிட்ட வந்து நம்ம எல்லா பொண்ணும் பொருளும் வாங்கிக்கலாமா, இல்லை நமக்கு பொண்ணும் பொருளும் வேணாம், ராஜாவை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த உலகமே மெச்சுற அளவுக்கு நமக்கு பெரிய புகழ் வருமா, நமக்கு புகழ் வேணுமா காசு வேணுமா அப்படிங்கிறத பற்றி அவர் பயங்கரமாக யோசிக்கிறாரு. யோசிக்கிறப்ப சில விஷயங்கள் அவருக்கு ஞாபகம் வருது. அதாவது காசு பணத்துக்கு பின்னாடி போனவங்களோட பேர் வந்து இந்த வரலாறுலையும் சரி சரித்திரத்துலையும் சரி எப்போவுமே வந்து பேசப்படலை. ஆனால் காசையும் பணத்தையும் தங்கத்தையும் வந்து ஒரு பெரிய விஷயமா எண்ணாத கர்ணனையும் ஹரிச்சந்திரனையும் தான் இந்த பூமியில் புராணங்களாகவும் கதைகளாகவும் பேசப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளும் வந்து காசுக்கு ஆசைப்படாமல் நம்ம வந்து ராஜாவை காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு நாளைக்கு நம்மளோட பேர் வந்து பயங்கரமாக புகழ் பெற்று உலகம் முழுக்க நம்மளை பற்றி பேசுவாங்க, நமக்கும் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அவருக்கு வருது. அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, நம்ம இருக்கிறப்ப நம்ம சந்தோஷமாக இல்லாமல் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம புகழை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பேரும் புகழை வச்சு நமக்கு என்ன, நம்ம வசதியாக தங்கம் வாங்கி நம்ம வந்து நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாமே, நம்மளை பற்றி பிற்காலத்தில் வரவங்க பேசலாம் என்ன பேசலாம் என்ன, அப்போ நமக்கு காசு தான் நமக்கு முக்கியம், நமக்கு வந்து தங்கம் தானே முக்கியம் அப்படிங்கிற யோசனையும் அவருக்கு வருது. அப்போது இதிலேருந்து தெளிவடைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு யோசனைக்கு போகிறாரு. அதாவது நம்மளோட மந்திர சக்தியால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ராஜா கிடைச்ச சாபம் வந்து தீர்க்கக்கூடிய சாபமா, இதுலேருந்து ராஜா தப்பிக்க முடிகிற ஒரு ஆயுள் இருக்கா, இல்லை அவருக்கு கிடைச்சிருக்க சாபம் வந்து தீர்க்க முடியாத சாபமா, இல்லை இந்த சாபத்தால் அவர் சாகணுங்கிற விதி இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்மளோட மந்திர சக்தியால் முதல் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவுக்கு வராரு. அப்போ கஷ்யபர் தன்னோட ஞான திருஷ்டியால் பார்க்குறப்போ ராஜாவுக்கு கிடைச்சிருக்க முனிவரோட சாபம் வந்து தீர்க்க முடியாத சாபம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. இந்த முனிவரோட சாபத்தினால தான் ராஜா இறக்கணுங்கிறது தான் விதி. அப்போ இந்த விதி வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடலாமா, இல்லை ராஜாவை காப்பாற்றணுமா அப்படிங்கிறத பற்றி அவர் ஒரு குழப்பத்தோடையே இருக்கார். இப்படி இருந்து அவர் வந்து தசகனோட பேச்சுக்கு சாஞ்சி போகிறாரா, இல்லை பரிஷித் மகாராஜா காப்பாற்றுறது தான் என்னோட ஒரே வழியா அப்படின்னு சொல்லி பரிஷித் மகாராஜா காப்பாற்றுறாரா இல்லையா அப்படிங்கிற பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம 7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள்.